ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம், நீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்க வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னா, அறக்க வெளியில போயிட்டு வந்தனா போகும்போதே நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். என்ன செய்ய போறேன்னு சொல்லுங்க? மீன் புட்டு தான் செய்ய போறேன். செம்மையான மீன் புட்டு. அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்க சேனலை பாக்குறீங்கன்னு சொன்னா அப்ப மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப வெளியில போயிட்டு வந்தாச்சு. வெளியில போனாலும் எங்களுக்கு வீட்டுல சமைச்சு அந்த ஒரு வாய் சோறு அப்படியே குழைச்சு அடிச்சா தான் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அதனால இப்ப கடை சோறு சமைச்சு மீன் புட்டும் பச்சு ஒரு மீன் குழம்பு செய்ய போறோம். வாங்க செய்யலாம். அதுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா சீலா மீன் பாத்தீங்களா, சூப்பரா சீலா மீன் துப்புராக்கி வச்சிருக்கேன்னா செல்டனாட்ட வாங்கின மீன். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த தலை இருக்குதானே, தலை பகுதிகள் அதுகள் எல்லாத்தையும் போட்டு குழம்பு வைக்க போறேன். மற்ற இந்த ரவுண்ட் ரவுண்டா இருக்கு இந்த மாதிரி இதுல மீன் புட்டு செய்ய போறேன். முதல் குழம்புக்கு இந்த மீன் தலைகள் எல்லாம் எடுத்து போடுவோம். மீன் புட்டுக்கு மீன் எடுத்தாச்சு. கொஞ்சமா மஞ்சள் தூள், உப்பு, இப்ப இது நல்லா கலந்து விடுவோம். இனிங்கால ஸ்கீமர்ல தண்ணி விட்டு வச்சிருக்கேன். இனி நாங்க இந்த மீன் எல்லாத்தையும் எடுத்து இந்த மாதிரி வைப்போம். உப்பும் மஞ்சளும் கலந்து வச்சுக்கேன் தானே, சூப்பரான சீலா மீன். அது எல்லாத்தையும் இப்படி வைப்போம். இனி இதை மூடி விடுவோம், அவியட்டும். இது மீன் புட்டுக்கு அரைச்சு எடுக்க போறேன். தேங்காய்ப்பு கொஞ்சம், சீரகம், சின்ன சீரகம், மிளகு, வெள்ளைப்பூடு, உள்ளி, கட்டத்தூள். இப்ப இது எல்லாத்தையும் இந்த கிரைண்டர் கப்ல போட்டு, சின்ன கப்ல போட்டு தேங்காய் தும்பு அரைச்செடுப்போம். கொஞ்சமா தண்ணி சேர்க்கணும். தண்ணி கொஞ்சமா சேர்க்கிறேன். இப்ப இதை மூடி அரைச்செடுப்போம். இப்ப இந்த மாதிரி அரைச்சு எடுத்துட்டேன், இருக்கட்டும். இது குழம்புக்கு அரைச்சு எடுக்க போறேன். கட்டத்தூள் எடுத்திருக்கேன் ஒரு 3.5 டேபிள் ஸ்பூன். இது சரக்குத்தூள், மல்லித்தூள் இல்ல சரக்குத்தூள். மிளகு, சீரகம் எல்லாம் சேர்த்து கலந்து அரைச்ச, மல்லி எல்லாம் சேர்த்து அரைச்ச சரக்குத்தூள். அதுல ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் மாதிரி எடுத்திருக்கேன். உள்ளி, வெள்ளைப்பூடு, கொஞ்சமா சின்ன வெங்காயம். தண்ணி ஊற்றி ஒரு கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு அரைச்செடுப்போம். இப்போ அரைச்சி எடுத்தாச்சு பார்த்தீங்களா, இந்த மாதிரி. ஏன்னு இங்கால மீன் எடுத்து வச்சிருக்கேன் தானே, இந்த மீனில் சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் தக்காளி பழம் ஒன்று வெட்டி வச்சிருக்கேன், அதையும் சேர்க்கிறேன். 2 பச்சை மிளகாய் சேர்க்கிறேன். இதோட புளி சேர்க்கிறேன், பல புளி புளிஞ்சு வச்சிருக்கேன்னா அதையும் சேர்த்தாச்சு. இதோட தேங்காய் பால் 2 ஆம்பாலும் 3 ஆம்பாலும் சேர்க்கிறேன். அதோட பார்த்தீங்கன்னா முதல் ஆம்பாலையும் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்ல வடிவாக இந்த மாதிரி கலந்து விடுவோம். உப்பு சேர்க்கிறேன், கலந்து விடுவோம். இப்போ குழம்பெல்லாம் கூட்டியாச்சு, அடுப்பில் வைப்போம். கொதிக்கட்டுக்கும், அங்கெல்லாம் மீன் அவியட்டும். இது சின்னவோட பால் சொல்லி. இப்போ மீனெல்லாம் எடுத்தாச்சு. இது இப்போ கொஞ்சம் ஆறணும், சுடுவது. ஆறணுன்னா இது பார்த்தீங்களா, அந்த முள்ளுகள் எல்லாத்தையும் இந்த மாதிரி இப்படி தனித்தனியாக எடுக்கணும், முள் இல்லாமல். பார்த்தீங்களா, சரியான சூடாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி உளுத்தி விடணும். கொஞ்சம் ஆறணுன்னா டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குண்டு. சூப்பரா இருக்கு. இதே மாதிரி எல்லாத்தையும் பிச்சு எடுப்போமா. சுடுது. இப்ப மீன் எல்லாம் இந்த மாதிரி பாத்தீங்களா உளுத்தி எடுத்தாச்சு. நீங்க சட்டியை வச்சாச்சு. அது குழம்பு கொதிக்குது பாருங்க. அங்கால இப்ப எண்ணெய் சூடாயிட்டு கடுகு சேர்ப்போம். பொரியட்டும். வெங்காயம், சின்ன வெங்காயம், உப்பு, வெங்காயம் வதங்கட்டும். இப்போ வெங்காயம் வதங்கிட்டு உள்ளி கொஞ்சம் முடிச்சு வச்சிருக்கேன், வதங்கட்டும். தக்காளி பழம், கொஞ்சமாக மல்லியில் இது கொஞ்சம் வதங்கட்டும். தக்காளி பழம் வதங்கிட்டு இனி நாங்கள் அரைச்சி வச்சிருக்கிறத சேர்ப்போம். தேங்காய்ப்பு, சீரகம், மிளகெல்லாம் போட்டு அரைச்சி வச்சு தான் நான் சேர்ப்போம். இனி இதை நல்லா கலந்துடுவோம். இப்போ நல்லா பாருங்க, எல்லாத்தையும் போட்டு பிரட்டியாச்சு. இனி நாங்கள் மீனை உதிர்த்து வச்சிருக்கோம் தானே, அதை சேர்ப்போம். கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன். ஏற்கனவே உப்பு சேர்த்துனா இப்போயும் கொஞ்சம் சேர்க்குறேன். சேர்த்துட்டு கலந்துடுவோம். இப்போ நல்லா பிரட்டி விட்டாச்சு. இனி மல்லியிலேயே போட்டுட்டு இறக்க வேண்டியதா. அப்படியே கலந்துட்டு சூப்பரா ரெடி ஆச்சு. டேஸ்ட் பண்ணி பார்ப்போமா.
சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், செமையா இருக்கு. நீ அடுப்பு நிப்பாட்டிட்டு இறக்க வேண்டியாது. எங்க சூப்பரான மீன் புட்டு ரெடி. இதுலயே வைப்போம், இங்க இருக்கு. ஓகே, இப்ப எங்க சாப்பாடு எல்லாம் ரெடி. பாத்தீங்களா, சாப்பாடு சோறு ரெடி, இங்கால மீன் குழம்பு ரெடி, இங்கால பாத்தீங்கன்னு சொன்னா சூப்பரான மீன் புட்டு ரெடி. இப்ப எல்லாத்தையும் நான் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்றேன்டா. சூப்பரான சாப்பாடு ரெடி. நான் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்றேன். நான் வெளியில போயிட்டு வந்து ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கறியோ ஒரு சோறு அதை வீட்டுல வச்சு சாப்பிட்டுருவோம், அப்பதான் திருப்தியா இருக்குமா. வாங்க சாப்பிடுவோம். பாத்தீங்களா, சூப்பரா குழம்பு. மீன் தலையில எல்லாம் இப்ப எடுத்து வச்சு பிச்சு சாப்பிட டைம் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், அதனால குழம்ப மட்டும் விட்டு கொண்டு வந்தேன்னா எனக்கு இந்த மீன் புட்டுருக்குதான் என்ன சாப்பிடு சாப்பிடு என்று இழுக்குறீங்க பாருங்க. இப்படி சாப்பிடு காட்ட வருக்கா. அப்படி சோறு என்னது சூப்பர் டேஸ்டா இருக்கு. இப்படியும் சாப்பிடலாம் இந்த மீன் புட்டை. இப்படி இங்க பாருங்க, கிட்ட கொண்டு காட்டுக்கு சில குட்டி. இப்படி இப்படியும் சாப்பிடலாம். செம்மையா இருக்கு. இது சாப்பிட்டாருங்க. அப்படி இருக்கு, செம்மையா இருக்கு. செம்ம டேஸ்டா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், சொல்லி வேலையில. கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பரா இருக்கு. நாம சாப்பிட போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்க, செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். பை டாடா, பை பை. மீன் புட்டு ஜெனி சொல்லுங்க. பை டாடா, பை டாடா.